ஹாய் மக்களே, வாங்க மீன் குழம்பு செய்யலாம். மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் வாங்கியிருக்கோம். அது எப்படி செய்கிறேங்கிறத சின்ன வீடியோ பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு மத்தி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சட்டியை வந்து நம்ம நல்லா சூடாக காய வச்சுக்கலாம். சட்டி சூடான பிறகு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெங்காயம், ஒரு 4 பல் வந்து நான் வந்து பூண்டு எடுத்துருக்கேன். தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். அது போக பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாக்கு போட்டு வச்சுருக்கேன். சரி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றணும். ஒருத்தவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் கலராக இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இன்னும் சின்ன நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மீனில் இருக்கிற கருப்பாக இருக்கிற அந்த கசரு மட்டும் எடுத்துருங்க, அவ்வளோதான் போதும். மற்றபடி க்ளீன் பண்ணி நல்லா சமைக்கிறப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ நம்மளோட மீன் குழம்பும் மீனோட வந்து அந்த ஸ்மெல் கவுச்சி ஸ்மெல் வராமல் நல்லா இருக்கும். சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் போட்டு நல்லா கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். பூண்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரௌனாக வருதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்மெல் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது இதில் பாதி நம்மளுக்கு வந்து அந்த சுவையோட மனத்தை தர்றது வந்து நம்மளுக்கு வந்து பூண்டு தான். ஸோ பூண்டு வந்து எவ்வளோ ஸ்மெல் வருதோ அவ்வளோ நல்லது. நல்லா இப்போ வந்து இப்போ வந்து நம்ம போட்ட பூண்டு வந்து நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நேரமாக லைட்டான ப்ரௌன் வந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா பொடிச்சு அடிக்க வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டு இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கிறனால நல்ல தாராளமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி குழம்பு இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் என் பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைக்கிறேன். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 4 பல் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்குவேன். ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்குவேன். ஸோ அதனால் கொஞ்சம் நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 பல் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்குவேன். ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்குவேன். ஸோ அதனால் கொஞ்சம் நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வறுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன மீன் பார்த்துட்டிங்கன்னா காலா பாப்லேட்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் பேர் வவ்வால் மீன். அதையும் ஒரு 4-5 சின்ன மத்தி மீனையும் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்காக. இதில் வந்து நான் ரொம்ப மசாலா சேர்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சைப்பழம் இது மட்டும் தான் சேர்ந்து நான் கிளறி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணி இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படி முறுமுறுன்னு நல்ல கிறிஸ்பியாக வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதக்கணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம், அப்புறம் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் நல்லா போட்டு தான் கொஞ்சம் வந்து பவுடர் நல்லா வருது. அப்புறம் கூடவே தனி மிளகாத்தூள் 50 கிராம் தனி மிளகாத்தூள். நாங்கள் நல்லா காரம் சாப்பிட்றோம்னா கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம்.
குழம்புத்தூள் 2 கரண்டி, வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். மாங்காய் அரிஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு கொதி வரும்போதே மாங்காய் போட்டுடணும். மாங்காய் போட்டேன். மாங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே மீனை போட்டுக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. பச்சை வாசம் போன பிறகு கொதி நல்லா வந்த பிறகு நம்ம நல்லா ஆஞ்சி வச்சு அலசி வச்சுருந்தேன் சுத்தம் பண்ணி வச்சு நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். மற்ற மீன் எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட்டாக வரும். வேணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து தேங்காய் பால் வேணும்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொதி வந்தோடனே இதை இறக்கி வச்சிடலாம். நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி. இது எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சில பேர் தோசை இதில் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு வைப்பாங்க. எனக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடணுங்கிறதுக்காண்டி நான் ஆயில் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை மீன் போட்டு வச்சுக்கலாம். எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்கு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நான் மசாலா தடவி வச்சுருந்த மீனெல்லாம் வந்து பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் தூக்கி இப்போ நான் வந்து கடாயில் போட்டுட்டேன். நல்லா கொதிச்சிட்ருக்குது. பாதி மீன் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா மக்களே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஒரு மீன் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஃபிஷ் குழம்பு வச்சு முடிச்சிட்டோம். நல்லா சூப்பராக செஞ்சுருக்கோம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.